ருதுராஜின் மிரட்டலான கேப்டன்சி ரெக்கார்ட். இந்திய அணி கேப்டனாகவும் இருந்தவர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார். 42 வயதான தோனி தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்து தற்பொழுது சாதாரண வீரராகத்தான் விளையாடப் போகிறார். இந்த நிலையில் அடுத்த கேப்டனாக ஜடேஜா வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த வாய்ப்பு ருதுராஜுக்கு கிடைத்திருக்கின்றது. ஜடேஜா தன்னுடைய வாழ்க்கையில் கேப்டனாக இருந்ததே இல்லை. ஆனால் ருதுராஜ் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ருதுராஜுக்கு இந்திய அணிக்கு இந்திய அணிக்கு கேப்டனாக செயல்பட்டு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்திருக்கிறார். 27 வயதான ருதுராஜ் சிஎஸ்கே அணிக்காக 52 போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். அதில் 1797 ரன்கள் அடித்திருக்கிறார். இதன் மூலம் சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் ருதுராஜ் 7வது இடத்தில் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கடந்த 2021வது ஐபிஎல் சீசனில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்கின்ற பெருமையை பெற்றிருக்கிறார் ருதுராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மகாராஷ்டிரா அணியின் T20 மற்றும் ஒருநாள் அணியின் கேப்டனாக செயல்பட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு சையது முஸ்தாக் அலி தொடரில் ருதுராஜ் 5 போட்டிகளில் 259 ரன்களை கேப்டனாக அடித்திருக்கிறார். இதில் அவருடைய சராசரி 51 ஆகும். இந்த தொடரில் அவர் 3 அரை சதம் அடித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 2021-2022ஆம் ஆண்டு நடைபெற்ற விஜய் ஹசாரே கோப்பையில் ருதுராஜ் கேப்டனாக தலைமை தாங்கி அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்றார். அந்த தொடரில் ருதுராஜ் தொடர்ந்து 4 சதம் அடித்து 600 ரன்களுக்கு மேல் குவித்தார். இதன் மூலம் விஜய் ஹசாரே தொடரில் ஒரு சீசனில் அதிக சதம் அடித்ததால் விராட் கோலியின் சாதனையை ருதுராஜ் சமன் செய்தார். இதேபோன்று நவம்பர் 2022ஆம் ஆண்டு ருதுராஜ் கெய்க்வாட் விஜய் ஹசாரே தொடரில் உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான காலிறுதியில் இரட்டை சதம் அடித்தார். மேலும் ஒரே ஓவரில் 7 சிக்சர்கள் அடித்து சாதனை படைத்தார். இது மட்டுமில்லாமல் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ருதுராஜ் கெய்க்வாட் அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் துணை கேப்டனாக இருந்து 2 போட்டிகளில் 77 ரன்கள் சேர்த்தார். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக ருதுராஜ் தலைமை தாங்கினார். இதில் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியை தழுவாமல் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற முதல் 3 T20 போட்டிகளில் ருதுராஜ் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இதில் 2வது T20 போட்டியில் 58 ரன்களும் 3வது T20 போட்டியில் 57 பந்துகளில் 123 ரன்கள் ருதுராஜ் குவித்தார். இப்படி கேப்டன், துணை கேப்டன் என பல்வேறு பொறுப்புகளை ருதுராஜ் வகித்திருப்பதால் சிஎஸ்கேவுக்கு அவர் சரியான தேர்வாக இருப்பார் என்று ரசிகர்கள் நம்புகின்றனர்.